தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பதன் மூலமும் பொருட்களை கவனமாக பயன்படுத்துவதன் மூலமும் நாம் உருவாக்கும் கழிவுகளின் அளவை குறைப்பதாகும். எடுத்துக்காட்டு, எந்த பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் துணி பை, சணல் பை எடுத்து செல்வது, உணவகங்கள் செல்லும் போது வீட்டிலிருந்தே பாத்திரங்கள் கொண்டு செல்வது என சில நல்ல செயல்பாடுகளை மேற்கொள்வது. இரண்டாவதாக, ஒரு பொருளை ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையில் பயன்படுத்தி அப்பொருள் செய்யப்பட்ட நோக்கத்துக்காகவே மீண்டும் மறுமுறை பயன்படுத்துவது. இதில் குளிர்பான புட்டிகள், டயர்கள் போன்றவை அடங்கும். அடுத்ததாக, ரெடியூஸ் குறைத்தல். தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பதன் மூலமும் பொருட்களை புதிய ரீசைக்கிள் மறுசுழற்சி என்பது பயன்படுத்தப்பட்ட பொருட்களை புதிய பயனுள்ள பொருட்களாக மாற்றி கழிவுகளை குறைத்து இயற்கை வளங்களை பாதுகாத்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்கும் ஒரு முக்கியமான செயலாகும். இது நிலப்பரப்பில் சேரும் குப்பைகளை குறைத்து புதிய பொருட்களை உருவாக்க தேவையான ஆற்றல் மற்றும் மூலப்பொருட்களை சேமிக்க உதவுகிறது. மேலும் பசுமை குடில் வாயு வெளியேற்றத்தையும் கட்டுப்படுத்துகிறது. மறுசுழற்சியின் முக்கியத்துவங்கள்: இயற்கை வளங்களை பாதுகாத்தல், ஆற்றல் சேமிப்பது, மாசுபாட்டை குறைத்தல், கார்பன் தடம் குறைப்பு. இவ்வளவு செயற்பாடுகளும் எதற்கு? அவசரம் எதற்கு? இந்திய நெகிழி மாசுபாட்டில் 5ஆம் இடம் வகிக்கிறது. 9.3 மில்லியன் டன் நெகிழி கழிவுகள் பெறுகிறது. அதில் அதிக கழிவுகள் கடலில் கலப்பதால் கடல்வாழ் உயிரினங்கள் மிகவும் அழிவு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. தட்பவெப்பநிலை மாறுபடுகிறது. கேன்சர் உள்ளிட்ட புற்றுநோய், மரபணு சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிக பாதிப்புகளை தருகிறது. முறையான நெகிழி அறிவு மறுசுழற்சி மேலாண்மை குறைபாடுகளால் மேலும் புதிய நில மாசுபாடுகளால் நிலத்தின் தன்மை அறிகிறது. இறுதியாக, நெகிழி நம் வாழ்வில் ஒரு அங்கமாக இருந்தாலும் அதன் அதிக பயன்பாடு சுற்றுச்சூழல் மற்றும் மனிதனின் ஆரோக்கிய வாழ்விற்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் பொறுப்பான பயன்பாடும் மற்றும் வாரிகளை தேடுவதும் அவசியமாகும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.